ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டு ஷேட்ஸ் ஆஃப் பவ்யா. உங்களுக்கு புடிச்ச ஸ்நாக் ஐட்டம் என்ன அப்படின்றது கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இன்னைக்கு வந்து நான் பாஸ்தா தான் செஞ்சிருந்தேன். ஸோ நீங்க என்ன சொல்றீங்களோ அத நான் நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ அன்னைக்கு டிமார்ட் போயிருந்ததுனால பாஸ்தா பாக்கெட் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ ஈவினிங்னா மேகி, பாஸ்தா அந்த மாரி ஏதாச்சும் ஜங்க் ஃபுட் சாப்பிட்டா நல்லாருக்கும்ல. ஹெல்த்துக்கு ஆப்வியஸா கெட்டது தான். பட் அந்த மாரி ஏதாச்சும் சாப்பிட்டா நல்லாருக்கும்னு நெனச்சு தான் அன்னைக்கு நான் பாஸ்தா செஞ்சேன். பட் அன்னைக்குன்னு பார்த்து வீட்ல வந்து சாஸ் எதுவுமே இல்ல. ஸோ சாஸ் எல்லாம் இல்லாம இருக்கிறத வச்சு எப்படி பண்ணலான்னு ட்ரை பண்ணும்போது தான் இந்த மாரி ஒரு ஐடியா கிடைச்சது. ஸோ வெங்காயம், தக்காளி, பூண்டு, அப்புறம் கொஞ்சம் இஞ்சி, அப்புறம் கருவேப்பிலை அவ்வளோதான். ஸோ இத வச்சு தான் நான் செஞ்சேன். அண்ட் கொஞ்சம் மசாலா. ஃபர்ஸ்ட் நல்லா தண்ணிய கொதிக்க விட்டுட்டு கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் சால்ட், அதுக்கப்புறம் பாஸ்தா ஆட் பண்ணிட்டேன். வச்சுட்டேன். ஸோ பாஸ்தா கொஞ்சம் சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் அத எடுத்து சைட்ல வச்சுட்டேன். அப்புறம் ஒரு பேன்ல ஆயில்லாம் போட்டு வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாம் போட்டு லாஸ்ட்ல மசாலா கொஞ்சம் கரம் மசாலா போட்டு, அப்புறம் ஜீரகப்பொடி, அப்புறம் கொஞ்சம் மிளகா பொடி, உப்பு, மஞ்சள் அவ்வளோதான். இதுக்கப்புறம் இருக்கிற பாஸ்தாவ எடுத்து அதுக்குள்ள போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன். அண்ட் லாஸ்ட்ல கொஞ்சம் கொத்தமல்லிய தூவி விட்டுட்டேன். அவ்வளோதான். ஸோ ரொம்ப சிம்பிளா இருந்துச்சு. பட் நல்லா ஃபில்லிங்காவும் இருந்துச்சு. தோ இட் இஸ் அ ஜங்க் ஃபுட். நம்ம எப்பவாச்சும் ஒரு வாட்டி சாப்பிட்றதுல தப்பு இல்லல்ல. ஸோ அந்த மாரி செஞ்சு சாப்பிட்டது தான் இது. ஈவினிங் பசிச்சா இது ஒரு நல்ல பெஸ்ட் ஆப்ஷன். இதுவும் காஃபியும் எடுத்துக்கிட்டா அதுவே ஃபில்லிங்கா இருக்கும். ஸோ அன்னைக்கு டே இப்படி தான் முடிஞ்சுச்சு. அண்ட் உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் ஸ்நாக் ஐட்டம் என்னன்றது கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.